Small. அஸ்ஸலாமு அலைக்கும். ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து ஸ்மோகி மேன் ஹோட்டலுக்கு வந்திருக்கோம் சாப்பிட. இது வந்து அமெரிக்கன் சாப்பாடா, நல்லா இருக்குமாம்ல, நல்லா இருக்கும். போய் சாப்பிட்டு உங்களுக்கு சொல்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். நல்லா இருக்கீங்களா? நாங்க பர்கர் சாப்பிடுறோம். இந்த பேரன் சாப்பிடுறது வந்து பீஃப் சாப்பிட்றாரு. பர்கர் ரொம்ப நல்லா இருக்கு. இங்க வந்து சாப்பிடுங்க, ரொம்ப சூப்பரா இருக்கு. பீஃபும் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா செஞ்சுருக்காங்க. ரொம்ப சாஃப்டா நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ வந்து நம்ம வாத்து வந்து மேரினேஷன் பண்ண போறோம். சரி. இது வந்து பாத்தீங்கன்னா பெப்பர், மிளகுத்தூள். ஆனா பெப்பர் வந்து கொஞ்சம் நைஸா இல்லாம இருக்கே. நைஸா கொஞ்சம் கோர்ஸா அரைச்சிருக்கோம். கொஞ்சம் கோர்ஸா இருக்கு. ஆமா. இது என்னது? இது வந்து பப்ரிக்கான்னு சொல்லுவாங்க. குடமிளகா இருக்குல்ல, குடமிளகா. சிகப்பு மிளகால பெருசா ஒண்ணு இருக்கும். பெருசா ஒண்ணு இருக்கு. அதை காய போட்டு அரைக்கிறோம். நம்ம சொந்தமா ஆனா பண்றோம். இது வந்து காரம் இல்ல. காரம் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். மத்த மிளகாயை விட காரம் கம்மியா இருக்கு. நீங்க பாருங்க அந்த மாதிரி செஞ்சு. சிறப்பு. பெப்பர்ல இருந்து ஆரம்பிப்போம். ஆமா. நீங்க தான் நீங்க நம்ம பண்ண போறீங்க. இருந்தாங்க. சரி. நான் ஒண்ணு சொல்லி தரேன் அப்படின்ட்டு. இந்த இருக்குல்ல, அவ்வளவுதான், சிம்பிள். ஆமா. போட்டுட்டு தடவணும். தடவணும். இப்படி தடவி எல்லாம் செஞ்ச கைதான். எவ்வளவோ செஞ்சது. அதோட பெரிய பெரிய முண்டங்களை எல்லாம் போட்டு இப்ப இது போட்டுருங்க. இப்ப மிளகாய் அள்ளி போட்டு அள்ளி அப்படியே தேய்ச்சி விட்டுருங்க. மேல மசாஜ் தேய்ச்சி விட்டு ஆமா, அதுக்கு மசாஜ் பண்ணி விட்டு. ஆமா. அவ்வளவுதான். அதில் கொஞ்சம் நல்ல இந்த மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் காரசாரம் உள்ளதை சேர்த்து தேய்ங்க. அதுக்கு மேலே ஒரு தக்காளி ஜூஸ் அப்படி தொளிச்சு விட்டு. கரெக்ட். இல்லாட்டா இந்த மிளகாயிலே இதை குழச்சிக்கிட்டு தடவி விட்டுருங்க. இல்ல தக்காளியை காய வச்சு பவுடர் மாதிரி அரைச்சு போடுறத விட நீங்க பச்சையாவே போடுங்க. ஆனா ரொம்ப நாளைக்கு வச்சுக்கிறீங்களோ? வச்சுக்கிறோம். அதுல கொஞ்சம் பிடிக்கும்ல, நல்லா ஊறுறதுக்கு. அப்ப அப்படி செய்யுங்க. அப்படி செஞ்சிருவோம். பவுடர் அசன மோட்டர் போட்டிருக்கீங்களோ? இது வந்து உப்பும் மிளகாயும். இப்போ நீங்க போற மிளகு தூள். இதுல நம்ம ஏன் இஞ்சி பூண்டு இதெல்லாம் போடுறது இல்லைன்னா, இது நம்ம 8 மணி நேரம் குக் பண்றோம்ல, 8 மணி நேரம் இஞ்சி பூண்டெல்லாம் அதோட தன்மை மாறிடும். அதனாலதான் நம்ம வந்து ரொம்ப ட்ரையா இருக்க மசாலா மட்டும் நம்ம போடுறோம். இஞ்சி பூண்டு போட்டா கூட இன்னும் ஹெல்த்துக்கு நல்லது தானே. நல்லதுதான். ஆமா. இதுவும் நல்லா வெந்துடும். உங்களுக்கு கொஞ்சம் 2 மணி நேரம் குறையட்டுமே வேகிறது. ஆனா என்னன்னா, நாங்க அதையுமே பொடி பண்ணி தான் போடணும். இப்ப நம்ம இது உள்ள நல்லா மசாலா உள்ள ஒண்ணும் இல்ல. ஆமா, உள்ள ஒண்ணும் இல்ல. முட்டையை அவிச்சு அறுத்தோ முழுசாவோ அறுத்து வச்சாலும் நல்லதுதான். சரி. உள்ள கொஞ்சம் போட்டு அதையும் உள்ள வச்சு புதினா கறி உள்ள தள்ளி விட்டுட்டா இன்னும் நல்லா வெந்து சூப்பரா இருக்கும். ஆமா, புதினா உள்ள வச்சா நல்லா இருக்கும்ல. இது உள்ள ரொம்ப வாசமானது. ரொம்ப வாசமானது உள்ளது. ஆக்சுவலா பண்ணவே அந்த இல்ல. இப்ப கேக்குறேன், மல்லித்தலை சலீம் புதினா இருக்கா நம்ம கிட்ட? செம்மையான ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க. எனக்கு கூட தோணவே இல்லைங்க. மல்லித்தலை கொஞ்சம் போட்டு விட்டுருங்க. மல்லித்தலை கொஞ்சம் கொஞ்சம் போட்டு விட்டுருங்க. அதுவும் சேர்ந்து நல்லாட்டே இருக்கும். அளவுக்கு மசாலா தேய்ச்சாச்சுன்னு நினைக்கிறேன். தேய்ச்சாச்சு கொஞ்சம். ஸோ மக்கள்கிட்ட எடுத்து காட்டிடுவோமா? ஆமா, மக்கள்கிட்ட எடுத்து காட்டுங்க. நம்ம மக்கள்லாம் நல்லாத்தையும் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நல்லா செஞ்சு கொடுத்தா தூக்க முடியல. இது இப்போ வெயிட் எவ்வளோ இருக்கு பார்த்தீங்களா? எவ்வளோ இருக்கு? 1 கிலோ 700 கிராம். 700. ஆமாம். இப்போ வந்து இதை போய் நம்ம வந்து லோட் பண்ண போகிறோம் ஸ்மோக்கருக்குள்ள. சரி. 8 மணி நேரம் ஸ்மோக்கருக்குள்ள இருக்க போகுது. உங்களுக்கு நான் காலையிலே வச்சு 8 மணி நேரம் ஆகி வார்த்தை எடுத்து வச்சிருக்கேன். உள்ள வச்சுட்டு அந்த வார்த்தை வாங்க நம்ம டேஸ்ட் பார்க்கலாம். டேஸ்ட் ஓகேவா? சரி, ரொம்ப நல்லது. ஓகே. ஆமாம், நாங்கள் டேஸ்ட் பார்க்குறோம். ஓகே, வாங்கப்பா வாங்க. எல்லாம் கத்துக்கிட்டான். இப்ப இங்க பாய்லர். இது என்ன பாய்லரா? ஸ்மோக்கர். ஆமா. அதுல வந்து இந்த ஸ்மோக்கர்ல வந்து வைக்க போறாங்க. 6 வாத்து இருக்கு. எல்லாம் வந்து ஒரு கிட்டத்தட்ட 12 கிலோ நல்ல வாத்து நல்லா இருக்கு. இத வந்து இப்ப மறுபடியும் அதை இதுக்குள்ள வைக்க போகும். பலாமரத்து கட்டையும் மாமரத்து கட்டையும் வச்சிருக்காங்க. அதுக்கு உள்ள விறகுலதான் அது வேகுது. ஆமா. அல்ல அந்த காலம் மாதிரி விறகுல செய்யறாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. எடுக்கிறாங்க பாவம். ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கணும். இது சிக்கன் ஆல்ரெடி லோட் பண்ணிருக்கோம். இதுல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு வாத்தையும் சிக்கன் கூட வச்சிருவோம். சரி, என்ன சொல்றீங்க? வச்சிடலாமா? இப்ப இது எல்லாமே வாத்தா இல்ல கோழியா? இதெல்லாம் கோழி. எங்க கடையில வந்து கோழினா கவுத்தி வச்சிருப்போம். இது வெந்துருச்சுல? ஆமா. இல்ல வேகல. இது இன்னும் 2 மணி நேரம். ஓ, வாத்துனா மல்லாக்க போட்டுருவோம். சரி சரி. ஓகே, நான் ஒரு வாத்து வைக்கிறேன். மல்லாக்க போட்டாலும் போடலைனாலும் அடையாளம் தெரியும். அதுக்கு இதுக்கு வித்தியாசம் ரொம்ப இருக்குல்ல. அது எப்படி தெரியாம போயிடும்? அடையாளம் மட்டும் தெரியும். இந்தாங்க, நீங்க ஒரு வாத்து வைங்க. வாங்க. இன்னைக்கு நீங்க ரெஸ்டா இருங்க. இன்னும் கொஞ்சம்
கொஞ்ச நேரத்துக்கு ரெஸ்ட் ஓயாம பாவம் நீங்க என்ன செய்யணும். நான் செய்ய மாட்டேன், நம்ம கையில தேவரு. ஆளுக்கு செய்வாங்க, நீ தெரியும். நம்ம செஃப் தான் செய்வாங்க. ஓகே, மூடிடுவோமா? மூடிருங்க, பாப்போம். மணியன் நல்லா இருக்கா? வீடியோல பார்த்தேன்னா உங்களை அதோ பார்த்தோம் உங்க மாதிரியே இருந்துச்சு. சரி சலாம் சொல்லிட்டு அப்படியா? ரொம்ப நல்லதுமா, நன்றி. தொட்டிதான் ராம்நாடு. தொண்டியா? நாங்க. நம்ம ஊர் பக்கம் தான். ஆமா ஆமா அதை நீங்க புளியால் வழியாத்தே போகணும் தொண்டிக்கு. இதுல வந்து என்னன்னா உள்ள வைக்கிறோம்ல நம்ம, கரெக்டான அந்த டெம்பரேச்சர் ஏற விடாம பாத்துப்போம். அப்படியே இருக்கும். ஆமா, டெம்பரேச்சர் வச்சு இதுக்கு இடையில வந்து இப்போ அது கொஞ்சம் ரெடி ஆனோடனே நான் உங்களுக்கு காட்டுறேன். பாப்பிய. இல்ல, நாங்க வந்து பார்க்க மாட்டோம். ஒரு ஊசி மாதிரி ஒண்ணு இருக்கும், ஒரு டெம்பரேச்சர் மிஷின் ஒண்ணு இருக்கும். அப்படியா? அதை வந்து குத்திடுவோம் உள்ளுக்க. குத்தினோட நம்ம மொபைலுக்கு அலர்ட் வரும். அப்படியா? வந்து வாத்து வந்து ரெடி ஆயிடுச்சு சாப்பிட சரி அப்படின்னு சொல்லி நம்ம மொபைலுக்கு உள்ள அலாரம். சரி நல்லது நல்லது. நம்ம வந்து அந்த டெம்பரேச்சர், இன்டர்னல் டெம்பரேச்சர் வந்து ரீச் ஆகணும். ஆமா, அது ரீச் ஆனோட நம்ம இதை திறந்து அதை எடுத்துட்டு எடுத்து இது பண்ணு, உள்ள கொண்டு போயிடலாம். கொண்டு போய். ஆமா, இது வந்து இப்போ நம்ம ஸ்லோவா குக் பண்றதுனால இந்த வாத்து இதுல குக் பண்ற இதை இந்தியா ஃபுல்லா எங்க வேணா அனுப்பலாம். 4-5 நாளைக்கு கொரியர்லயே போகும். கொரியர்ல போகும். இது நல்லா ஒண்ணு கெட்டு போகாது, நல்லா இருக்கும். டெல்லி போகுது, பாம்பே போகுது. சரி, நம்ம போய் உள்ள போய் டெஸ்ட் பண்ணிட்டு சொல்லுவோம், பேச. கண்டிப்பா கண்டிப்பா. சரி. நல்லா இருக்கு எல்லாம். ரொம்ப சூடா இருக்கீங்க. ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இதுக்குள்ள அந்த இதே பிடிக்கும் எனக்கு. இந்த ரயிலுக்குண்டா பண்ணோட வச்சு இந்த பாருங்க, இப்படி இது மூளை நல்லா இருக்கு, சாப்பிடலாம். சாப்பிட்டு பாரு, இதை சாப்பிட்டு இதான் நல்லா சூப்பரா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கு. வச்சு சாப்பிட்டு பாரு. இருக்கு நல்ல வேக்காடு. இது வந்து மாங்காய் மிளகாலாம் போட்டு. மாங்காய் மிளகாய். அப்ப இது வந்து புளிப்பும் காரமும் இருக்கு, சூப்பரா இருக்கு. அதை போட்டு தடவி சாப்பிட்டா நல்லா தெரியும். வெங்காயம் எள்ளு. ஓ, அது இதை விட வாசமா நல்லா இருக்கும். வெங்காயம் எள்ளு. இது வந்து பரவாயில்ல. புளி எல்லாம் போட்டு புளி எல்லாம் இதை பறிச்சு நல்லா இருக்கும், தடவிக்கிட்டு சாப்பிட. பூண்டு மயோனஸ், பூண்டு மயம், தந்தூரி மயம். தந்தூரி மயம். இது 6மே இதுக்கு ஃப்ரீயா வந்துரும். இது வந்து ஃபெர்மெண்டட் வெஜ்ஜஸ், சீஸ், கிரீம் சீஸ் கார்ன் அதுவும் கொடுத்துருவோம். அந்த டக்கும் கொடுத்துருவோம். நம்ம டக்கு கூட இதெல்லாம் வந்துரும், 6 வகையான சாஸும். அப்படி நீங்க இப்ப இதை சாப்பிட்டு பாருங்க. அந்த டக் இதுல உப்பும் சேர்ந்துருக்கா? உப்பு சேர்ந்துருக்கும் எல்லாத்துலயும். மசாலா பத்தலன்னா இது அப்படி தூவிக்கலாம். ஓ, அப்படி இந்த மசாலா கூட இருக்கு, தூவுறதுக்கு. கட்டு ஒரு நிமிஷம். வீடியோ எடுப்பாங்க, எல்லாம் திட்டுவாங்க. இது வந்து கோழி. இது வந்து இந்த இதுல இப்ப இது வந்து கொஞ்சம் காரம், வந்து கொஞ்சம் புளி. இது வந்து சாப்பிடுறியா? இது வந்து எல்லாம் இதுல நம்ம மசாலா சேர்க்கறது மாதிரி இதுல அவங்க சேர்த்திருக்காங்க. இது அமெரிக்கனுடைய இது, அதன் டெஸ்ட். அதனால அவங்க இப்படி சேர்க்கறதே. இது வந்து இப்படி நினைச்சு சாப்பிடும்போது நல்லாத்தே இருக்கும். நேரம் சூப்பரா இருக்கும் எல்லாமே. இந்த புளிலாம் நம்ம என்ன சேர்த்துக்கணுமோ அத்தனை இதுல இருக்கு. நல்லா இருக்கு. நம்ம செய்யறது வந்து எல்லா மசாலையும் ஒன்றா போட்டு பண்ணிக்கிடுவோம், செய்வோம். இது வந்து தனித்தனியாக தேவை உள்ளதை பார்த்து எடுத்துக்கிட்டு திங்கலாம். இது வந்து புளி நல்லா தெரியும், சூப்பராக இருக்கும். மாமி இதை சாப்பிட்டு பாருங்க மாமி. இந்த வரேன். இது ஃபுல்லாமே சதை. ஃபுல்லாமே வாத்துக்கறி. ஆமாம், சதை தான். ஆமாம். கண்ட்ரி குக்கிங் சேனலில் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நீங்கள் நியூவாக பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த ஃபுட்டெல்லாம் வந்து நம்ம இந்தியா ஃபுல்லாக அனுப்பிச்சிட்ருக்கோம். நீங்களுமே உங்கள் வீட்டிலே உட்காந்துட்டு இதை வாங்கி சாப்பிட்லாம். ஃபுல் வேக்யூம் சீல் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவோம். உங்கள் வீட்டில் இங்கே எப்படி இருக்கோ, இங்கே எப்படி இந்த ஜூசினஸ் எப்படி இருக்கோ உங்கள் வீட்டுக்கு வரும்போது அப்படியே இருக்கும். இந்தியா ஃபுல்லாக நம்மளால் டெலிவரி பண்ண முடியும். ஸோ நீங்கள் வேணா வாங்கி சாப்பிட்டுக்குங்க. ஒரே ஒரு சிங்கிள் வாட்ஸ்அப் அனுப்புங்க, ஃபுல் டீட்டெயில் அனுப்புகிறோம். இது வந்து பிஸ்கட்டு. இது வந்து இப்போ வந்து இதுக்கு போகுது, வேலூர் போகுது. இது அவங்க ரொம்ப விரும்பி இதை பார்சலில் இப்போ அனுப்புகிறாங்க. பாருங்க, இந்த பாருங்க அட்ரஸோட அனுப்புகிறாங்க. கண்ட்ரி கிச்சன் சேனலில் வந்து பார்க்குறவங்கலாம் இதை நல்லா விரும்பி இதை வாங்கி கேளுங்க, அனுப்பிடுவாங்க. உங்களுக்கு வந்து அந்த உங்களுடைய அட்ரஸ், இந்த நம்பர் எல்லாம் கொடுத்து வாட்ஸ்அப்பில் பார்த்து சொல்லிடுவாங்க. வாட்ஸ்அப்பில் வந்துடும், அதை பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. காய்
இது வந்து சவு காயை நறுக்கி வச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. நான் 2 3 வந்து தின்னுட்டேன். இதுவும் வந்து இதெல்லாம் வச்சு இது இந்த பாப்கார்ன் அதுலேயும் வச்சு எல்லாம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் இது வச்சு சாப்பிட்டதே இல்லை. ஆனா இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நீங்க இந்தியால இருந்து எங்க புக் பண்ணாலும் உங்களுக்கு அந்த இடத்துல டெலிவரி பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு நல்லா செய்றாங்க. நல்லா சூப்பரா பேக்கிங் பண்ணி பேக்கிங்ல பேக்கப் பண்றாங்க. பேண்ட் பாஸ்க் சீஸ் கேக்கு சூடா இருக்கும். ம். ஆமா. இது வந்து ஜாப்பனீஸ் சீஸ் கேக்கு சூடா இருக்கும். இது வந்து டர்க்கிஷ் டெசர்ட் மேல சீஸியா இருக்கும். இது வந்து ப்ரௌனி. இது வந்து நம்ம ஊரு முட்டை கேக் மாதிரி இருக்கும். முட்டை கேக்கு ஜப்பான் மாதிரி. முட்டை கேக் இது. இது பாத்தீங்கன்னா அப்படி லைட்டா கொஞ்சம் ஒரு அமுக்கி விட்டீங்கன்னா அப்படியே வெளியில வந்துரும். இந்த பாருங்க. ஜூசி நிறைய இருக்கு. டேஸ்ட் பார்த்து சொல்லுங்க. சரி. சூடா இருக்கும். அம்மா சந்திரமுகி மாதிரி ஆயிடுச்சு. மூஞ்சில லைட் இது. சந்திரமுகி நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. அங்க சொல்லுங்க. டேஸ்டி நல்லா இருக்கு. இது வீட்டிலே செய்யறாங்க நல்லா. எல்லாம் 4 வகையான இது எனக்கு சொல்றதுக்கு வர்றது மாதிரி இருக்கு. அதனால இதை பாருங்க. எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த நீ இருந்துட்டு வர ரொம்ப சூப்பரா இருக்கு. இரு 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 இருடா 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 என்ன இருக்கவே வர மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு. இது ஒரு இது. இதுவும் நல்லா டர்க்கி இருக்கு. கேக்கா இதுவும் நல்லா டேஸ்டா இருக்கு. இது வீட்லயே பண்றாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்ல டேஸ்டாவும் இருக்கு. இது வந்து பிளாக் மாதிரி இருக்கு. இதையும் பாத்துறேன். ப்ரௌன். ஏன் இதுவும் நல்லா இருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்ல இருக்கு. அதுவும் நல்ல சூப்பரா இருக்கு. பர்கர் பாருங்க நல்லா. நண்டுல பர்கர் நல்லா இருக்கும். இந்த நண்டு இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு வேணாம், நீ சாப்பிடு. இது வந்து பீஃபோட செஸ்ட் பிரிஸ்கெட். வா. யோசிச்சு சொல்லு. நீங்க கொஞ்சோண்டு வேணா டேஸ்ட் பண்ணி பாருங்க. நானா இல்ல பரவாயில்ல. சரி நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க. நீ டேஸ்ட் பண்ணு. கொண்டிட்டேன் ஜிப்பையில சாப்பிடு. கரைஞ்சிரும். அப்படியே போட்டோன்னா கரைஞ்சிரும். இருக்கும். நல்லா இருக்கு டேஸ்ட். கொழுப்பு தான் அந்த கறியில இறங்கி 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 சூப்பரா இருக்கும். அப்படியே அத டேஸ்ட் அந்த இது சாந்து நல்லா இருக்கு. அந்த கறியோட டேஸ்ட் எல்லாம் இந்த கொழுப்பெல்லாம் கரைஞ்சி அங்க இருந்து வர்றது எல்லாம். ஆமா இது கேரளால இருந்து வருது கறி. டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப்ல நம்பர் போட்டிருப்போம். அதுல பாத்துக்கங்க. ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்த அடுத்த வீடியோவுல பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஆமா.